சபா Yo guys, welcome to Mark Cosmetics Vlogs. நேற்று ஏப்போர் ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டாங்க. நீங்களும் வந்து வைட்டி பெற மாதிரி சேனல் ஆரம்பிச்சு வீடியோவே போட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே ஆக்சுவலி போட்டிருக்க வேண்டியது. பட் ஆனால் நேற்று வந்து கொஞ்சம் போட்டு அது ஆஃபீஸ்க்கே வீட்டுக்கே வந்து 7:30 தான் வந்தேன். கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வேலை முடிச்சுட்டு வர வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே டைம் லைட்டாக சளி பிடிக்குது. எயிட் 8:30 தான் போவேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் 7:30 கிளம்பணும்னு நினச்சேன். இதுக்கு தாங்க நான் குளிக்கிறதே இல்லை. Sorry. Idiot. ஐயோ, இந்த கார் முன்னாடி போறதுனால பள்ளத்தெல்லாம் முன்னாடியே பார்க்க முடியல. சரி,
இந்த பெட்ரோல் பங்கில் X95 பெட்ரோல் கொண்டு வந்தால் நான் இங்கேயே போட்டுப்பேன். ஆனால் அந்த கருமத்தை தவிர எல்லாத்தையும் கொண்டு வரானுங்க. புதுசாக போடலாம் மாட்டாங்க, யார் கேட்டால் அதெல்லாம். போங்க கார் ப்ரோ போங்க. ஐயோ கார் ஓவர்டேக் அடிக்கணுமே. ஸ்கூல் இது வேற பக்கத்துலேயே தான் பார்க்குறேன். ஐயா சிக்கு 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 புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. I really miss my kindergarten days. இந்த டெஸ்ட்டே வைக்காத ஸ்கூல் ஏதாவது இருக்கா? அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கட்டும் பசங்க. ஏன் 6வது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கட்டுமே. நம்மளும் பேசாமல் கொரியன் மாதிரி மாறிடுவோமா? நம்ம சொட்ட மண்டைக்கு எங்கடா அவ்வளோ பிடிக்கிறாங்களா போகிறது. நமக்கு சும்மாவே மீசை வளராது, அது ஒரு பிக்கெஸ்ட் ப்ளஸ்ஸு. கொஞ்சம் விகு வச்சு இதுவாக மாறிட்டா பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பொண்ணுங்கெல்லாம் படிச்சிருக்கிய வேலைக்கு போறியா போடா வயிறு நீ அதெல்லாம் போறியா? நீ அவன்டா கேட்ட, நீ பார்க்க கொரியன் மாதிரி இருக்கா. யூ ஆர் செலக்டட் கம். மூஞ்சில போட்டுக்க ஃபேரலே மிக்கி மவுஸ் கொண்ட
நான் 55 போகிறேன், இன்னும் கூட என்னால் அந்த டியோ ஓவர்டேக் அடிக்க முடியல. அந்த டியோ எவ்வளோ ஸ்பீடில் போகணும்னு நினச்சி பாருங்களேன். கைண்ட் ஆஃப் லைக் ஈக்குவல். உன்னோடு நடந்தா லூசு பையன் வந்து இடிக்கிறான். அப்படியே ஓட்ட தெரியுமா? இது பேர் எல்லாரையும் போய் இடிக்கிறான்டா. பைத்தியக்காரனா இருப்பான் போல காலகாலத்தாலேயே. பிரேக்கு பிடிக்காத வண்டியை தூக்கிட்டு வந்து பின்னாடி வந்து முட்டுறான் லூசு கம்னாட்டி. வண்டியை தயவுசெய்து சர்வீஸ் பண்ணி ஓட்டுங்கடா தற்கூரிகளா. நான் ஒழுங்கா ஓட்டினாலும் பின்னாடி வந்து முட்டுது பாரு. லெவடே கூவா. இதோ இந்த முன்னாடி போகிற வண்டி தான் TN0. அதில் ஒத்த நம்பரை வேற காணும், எங்கேயோ ஓக்க போயிடுச்சது. AW8622. அண்ணே அருமையாக காலங்காத்தாலே தனியாக போட்டு வண்டி ஓட்டுறாரா இல்லை செடியாக தான் வண்டி ஓட்டுறாரான்னு தெரில. லூசே. இந்த மாதிரி குட்டி குழந்தைங்கள போய் நானும் இந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவோட போயிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக ஸ்கூலுக்கு. ஸோ இன்ஃபேக்ட் 12th முடிகிற வரைக்கும் நான் தான் போயிருந்தேன். காலேஜே வந்து காலேஜ் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அந்த ஒரு பஸ் பாயிண்ட் இருக்கும்ல, அந்த பாயிண்ட் வரைக்கும் எங்கள் அப்பா தான் டெய்லி கூப்பிட்டு போவார் காலேஜுக்கும். இப்போ வேலைக்கு போயிட்டதுனால நானே கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன். இந்த பஸ் ஸ்டாப் அந்த ஸ்டாண்டில் நிற்கும்னு நினைக்கிறேன். ரைட்லேயே போகும். வெயில் இன்னைக்கு சரியான வெயிலாக இருக்கு. ஆனால் நேற்றையோட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கு. R15 இது வரைக்கும் டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்துட்டோம். இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். இன்னைக்கு என்ன டே? வெனஸ்டே இல்லை? ஓ, அப்போ இருக்கிற R15லேருந்தே வந்து லைக் ஹேண்டை ஃபுல்லாக அவங்க வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த R15 கூட பாருங்கள், இட்ஸ் லைக் இப்படி வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது.
வேற RS 200 அவ்வளோ அந்த அதான் அக்ரெசிவ் பொசிஷன் சொல்லுவாங்களா, அது இல்லைன்னு நினைக்கிறேன். எப் இதில் எப்படின்னு தெரியல. நான் சுசுகி கிக்ஸர் எங்கள் அண்ணா அது ஒன்று ஓட்டியிருக்கேன், கசின்னு. பட் ஆனால் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. நான் காலேஜ் 4th இயர் படிக்கும் போதோ 3rd இயர் படிக்கும் போதோ காலேஜுக்கு எடுத்துகிட்டு போனேன் 2 நாள். SF 250. சரியான பவர் பைக். அதுவும் சர்ன்னு ஏறும் அப்படியே. சூப்பர் ப்ரோ. அங்கே ஒருத்தர் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு நமக்காக. let that bro go man, let that bro go. இவன் பேட்டிக்கு சதரான பயந்து இதுவரை ஒரு நல்லவன் இருந்தான். லிரிக்ஸ் தெரியலையே. அத்தி குச்சியில் ஏறி மனவரே நெருங்காதனே குலசாமிய வேண்டி கொம்மாமே. இது மட்டும் தான் தெரியும். பேடாஸ்மா குலசாமி போட்டிட்டு சுருட்டிட்டு பேடாஸ்மா பேடாஸ்மா. கூடாச்சா சூடாச்சா ஏதோ ஒன்று ஆச்சு. கண்டன் 2 கண்கள் நடுவில் சாய்பாபா. ரைட்டு. தெரியும் இந்த சைடில் நான் லெஃப்ட் போகக்கூடாதுன்னு. ஏன்னா அவன் வலிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு வலிப்பான்னு. நான் ரைட் சைடு நிம்மதியாக போயிடலான்னு இருக்கேன். இந்த அங்கிள் வரை இப்படி அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நான் கால் முன்னாடியே போய்க்கிறேன். அந்த பள்ளத்தில் சிமெண்ட் போட்டானுங்க, அதை லெவலாக போட்டானுங்களா? அது போடல. என்னடா வண்டி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. சரி 8:30க்கு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அது கன்ஃபார்ம். அதுக்கு லேட்டாக ஆகாதுன்னு எனக்கு தோணுது. அந்த மெயின் ரோடில் பொறுத்து தான் சொல்ல போனால். லக்கு இருந்தால் சர்ன்னு போயிடலாம். பார்ப்போம். என்னோட ஃபஸ்ட்டு கியர் சைக்கிள் கூட இந்த பின்னாடி ஒரு பிளாஸ்டிக் மட்கார்டு பறக்குதுல, அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வருஷமாக செம்மையாக வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் பழைய வீட்டில் அயனாவர வீட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு லெவடே கபால் ஆட்டையை போட்டு போயிட்டான். ஃப்ளாட்குள்ளே வந்து ஆட்டையை போட்டு போயிட்டான். அதை எங்கள் ஃப்ளாட் ஆளுங்க பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டானுங்க. பட் ஆனால் இதில் என்ன ஒரு ஃபன்னி ஜோக்குனா,
ஒரு 3 to 4 months கழிச்சு எங்கள் ஏரியா பக்கத்து சந்திலே வந்து ஒரு பொட்டை வச்சுருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா, எனக்கு தெரியும் இது ஏன் வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ப்ரூவ். அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஐ எம் நாட் ஷுர் அவன் ஆட்டையை போட்டானா இல்லை செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கினானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அந்த நாயை பார்த்தா திருட்டு நாயாக இருக்குது, அது மொழியை பார்த்தா திருட்டு மொழியாக தான் இருக்குது. பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ப்ரூவ். மை பில்லில் வந்து சேசிஸ் நம்பர் இருக்குது, பட் என் சைக்கிள் ரொம்ப பழசினால அந்த சேசிஸ் நம்பரை காணும். எனக்கு எங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. தோ ஐ நோ இட் வாஸ் மை சைக்கிள் பிகாஸ் நான் வந்து ஏதோ ஒரு கியரை பிடுங்கி வச்சுருந்தேன். ஒன்லி ஃப்ரண்ட் கியரை, பேக் கியர் மட்டும் தான் வச்சுருந்தேன். ஃப்ரண்ட் கியரை ரிமூவ் பண்ணிட்டேன். என்னோட என்னது லைக் என்ன சொல்கிறது, ஓடு இது கையில் என்னது இது, சரி ஹேண்டில் பார்லாம் மாற்றி வச்சுட்டேன். எக்ஸாக்டாக சேம் ஹேண்டில் பார் தான், எக்ஸாக்டாக சேம் ஸ்டஃப். ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ப்ரூவ், எதுவும் சொல்கிறதுக்கு முடியல. ஸோ கைண்ட் ஆஃப் லெஃப்ட் இட். பட் ஐ நோ 100% அது என் வண்டி தான். பட் என்ன பண்ணுறது, ப்ரூஃப் இல்லை. தோ ஐ ஹேட் மை பில், சேசிஸ் நம்பர் ஆன் பில். பட் ஆனால் அந்த சைக்கிள் என்னால் ப்ரூவ் பண்ண முடியலையே, என்ன பண்ண முடியும்? நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின கியர் சைக்கிள் அது. டிராஃபிக் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. சிக்னல் இருக்கிறத பார்த்தோன்னே எம்டி வந்து புஷ்ஷுன்னு பறந்துட்டான். I should have gone left. Okay, bro is going left. I can go right. சிக்னல் இல்லை, பட் இருந்தாலும் நமக்கு லெஃப்டில் போகிற வழி இருக்குது. என்ன ஓகே, அப்படியே கார் பின்னாடி ஃபாலோ பண்ணிப்போம். டைம் 8:17. இங்கேருந்து 15 minutes ஆகும். மேக்ஸிமம் 10. ஈவினிங் வரும்போது பெட்ரோல் அடிக்கணும். சிக்னல் இருக்கு, ஆனால் அதுக்குள்ளே போக முடியுமான்னு தெரில. பார்ப்போம். போயிடுச்சு.
தேங்க்யூ. Guys, I really very depressed with this KGF team idiots. 2022 வந்து KGF 2 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு பாட்டு பார்க்கும்போது வந்து இன் தியேட்டர்ஸ் ஏப்ரல் சம் டேட்டு ஏப்ரலாக ஏதோ சம் டேட்டு 2022 போட்டுருந்தாங்க. பட் இட்ஸ் 2024, 2 years and they are still taking the damn film. சை, இது வேற அப்பவே சஸ்பென்ஸை உண்டாக்கிடுறானுங்க. 2 வருஷம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். அட்லீஸ்ட் இந்த புஷ்பாவது ஏதோ ட்ரைலராவது விட்டான். லெஃப்ட் சைடில் தான் பள்ளமாக இருக்கே இந்த ட்ரைனேஜ். இல்லை, ரைட்டே போ, லெஃப்ட் சைடு பள்ளம். உடனே வந்து பையன் ஆன் அடிச்சிட வேண்டியது பின்னாடி. அவ்வளோ இதுவாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் வந்து F1 ட்ரெஷராக இருந்தால் ரேஸ் அடித்து போக வேண்டியது தானே ப்ரோ. பாரு பின்னாடி நம்பர் பிளேட்டை காணும். எப்படா இவங்களாம் மாட்டாமல் இருக்கானுங்க. இன்னும் திறக்கலையா கதுவா பையன்? அங்கே 8:30க்குள்ளே கது திறக்கவே மாட்டானுங்க போல். பூரா எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நான் 8:20க்கு வந்துட்டேனா. சரிப்பா, அப்பா சாரிப்பா. அவ்வளோதான். ஸோ guys, I see you, take care, have a nice day. ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.
ஓ சிக்னல் போச்சு, சிக்னல் போச்சு. இட்ஸ் ஓகே. நான் எப்படியும் வந்து பெட்ரோல் போடணும். இப்போது பர்ஸ்லேருந்து காசு எடுத்து வச்சுக்கிறேன். பர்ஸு பேக்கில் இருக்கான்னு முள்ள தெரியல. இருக்கு. பெட்ரோல் போடுறதுக்கு காசு எப்படியும் எடுத்து வச்சுக்கிட்டா மொபைலில் யூபிஐ யூஸ் பண்ண வேணாம். கரெக்டாக வர சிக்னல் போயிடுச்சு. முறுமுறுன்னு கொடுக்குறாங்க. F1 ரேஸில் இது ஸ்டார்ட் ஆன மாதிரிலாம் போகிறாங்க. Anyways, hi guys, good evening. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போட்டிருக்கோம். டெய்லி தான் பண்ணுறோம். எப்பவுமே இந்த ரோடில் டிராஃபிக்காக இருக்கும். எனக்கு என்னன்னு தெரியல, இப்போ டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்னன்னு தெரியல, சொல்ல முடியாது. இப்போ என் வாயினால இப்போ பிரிட்ஜில் டிராஃபிக் நின்று தான் நிற்கும். Yeah. சிக்னல் இருக்கு, பட் ஆனால் என்னால் போக முடியுமா தெரியல. ப்ராப்ளி நெக்ஸ்ட் சிக்னல். இஃப் ஐம் லக்கி திஸ் சிக்னல். Yeah, next signal. Calapura. And the car of a chap.
என்ன வாயோ டிராஃபிக் இல்லைன்னு சொன்னது. சரி, சூப்பர். ஓகே, கோ கோ கோ. ஏதாவது ட்ரெயின் வர டைமா என்னன்னு தெரியலையே. Bastard. Yeah, Tarkuri Autos. Backside. We'll see. Shit, I just ate a bubble gum.
தெரியாதனமாக முழுங்கிட்டேனே. எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பல பேர் பாவம் R15 கைப்பிடி உடஞ்சி விட்டதுன்னு நினைக்கிறேன். இல்லையா, துணி வச்சிருக்காரா? ஓகே, நான் கூட தப்பாக நினச்சிட்டேன். ஆக்சுவலி அது வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஜைலான ஸ்டஃப்பு அந்த கைப்பிடி. நான் லெஃப்ட்டு தான் போகணும். இவங்க என்ன போக விடுவாங்களான்னு தெரில. நான் எப்போயும் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு நான் பெட்ரோல் கூட போய்க்கிறேன். ஆள் இல்லையா? சரி, ஓகே, இங்கே போகிறோம். பள்ளமாக இருக்குது, வண்டி ஏற்ற முடியல காரமாக. प्रीमियम 500 का प्रीमियम 500 प्रीमियम नाल वच्चुको थैंक्स का இருங்க.
பெட்ரோல் அடிச்சாச்சு. பிளாட்டினா இவ்வளோ ஸ்பீடாக போகணும் இன்னைக்கு தான் அது பார்க்குறேன். வரும்போது தான் எல்லா டிராஃபிக்கும் நடக்கும் போல. பெரிய பள்ளம் ஒன்று வரும். எங்கே வருதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இது கிடையாது. பேட்ச் ஏதாவது பண்ணிட்டானுங்களா? இதோ இருக்கு அந்த பள்ளம். ரொம்ப பெரிய பள்ளம். ரைட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ரைட்டு போய் எடுக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா பிகாஸ் ரோடு காலியாக தான் இருக்குது. அப்படியே ரைட் எடுத்துக்கலாம். எங்கேயாச்சும் இந்த ரோடு டிராஃபிக் ஆனிச்சுன்னா அங்கே ஒரு ரைட் எடுத்து அந்த சந்துக்குள்ளே பூந்து அப்படி போகலாம். கஸ்டம் இன்ஜினா இல்லை அந்த வண்டியோட என்ஜினே அப்படி தான் இருக்குமா? சவுண்டு பயங்கரமாக இருக்குது. எனக்கு என்னமோ கஷ்டம் மாதிரி தான் தெரியுது. தெரில என்ன வண்டினே தெரில எனக்கு முதல்ல. ஏய் டயரும்பா ட்ரிம்பா. இது என்ன இது? ஆக்சுவலி இந்த வண்டி தான் எடுக்கலான்னு இருந்தேன். என் ஃப்ரெண்டு இதான் சஜஸ்ட் பண்ணேன் என்கிட்ட. எனக்கு இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு நல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபேரிங் வச்ச பைக் ஏதாவது ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ அதனால தான் R15 அதெல்லாம் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தேன். இல்லைனா அதுதான் எடுத்திருப்பேன். சூப்பர்ரா, வண்டி ஆஃப் ஆச்சு. மாட்டினானுங்களா? அதாவது நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்து ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணும்போது ஏதோ இதுக்கு தான். இந்த
இந்த இதை வந்து கல்வெட்டில் எழுதி வச்சு அவங்க மூஞ்சில் அடிக்கணும். பாருங்க ப்ரோ ஆஃப் ஆகுது சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் இது வரும்னு சொல்லிட்டு, நல்லா தெரியும். அதனால தான் நான் வந்து மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் வீடியோ எடுக்கிறேன், அப்லோட் பண்ணுறேன். இதை இன்னைக்கு இதை கிளிப் எடுத்து அவங்களுக்கும் அனுப்பிச்சி விட்றேன். இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து எனக்கு ஆக்சுவலி ப்ராப்ளமே இல்லை. வண்டி இப்போ வந்து என்னன்னா ஆஃப் ஆகுது, பின்னாடி ஒரு விட ஃப்ரீயாக ஸ்பீடாக வருது. அவன் பிரேக் போட முடியாமல் என்னை வந்து முட்டானா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இதை தான் நான் அவன்கிட்ட சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். இப்பயும் வந்து அந்த பின்னாடி வந்து ஒரு டெம்போ வந்துச்சு, பட் ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தான். டெம்போவோட பிரேக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவன் வந்து வளைஞ்சு போயிட்டான். நான் பின்னாடி ஹேண்ட் சிக்னல் காட்டினேன், என்னை வண்டி ஸ்டாப் ஆகுது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி காட்டினேன். பட் ஸ்டில் எல்லாருமே அதை பார்ப்பானுங்களா சொல்லுங்க? இதை தான் நான் சொன்னேன். ஒரு தடவை எனக்கு ரொம்ப க்ளோஸ் கால் வந்துச்சு, வண்டியை ஒழுங்காக பார்த்துட்டாங்கன்னா இவனுங்க திரும்பி இப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. வண்டி ஏதோ ஃபுல்லாக ரைஸ் ஆகாத மாதிரி இருக்கு எனக்கு.
ஐயா beautiful apple, beautiful DJ. Get the song, beautiful apple, get the song, baik malam கழுத்து வர அரிக்குது மெயின் ரோடு வேற oh my god women என்னடா நிறுத்துறீங்க எதுக்குடா நிறுத்துறீங்க ஓ பஸ் ஸ்டாண்டா சவாரிக்காக நிறுத்துறானுங்க வீட்டில் நான் இருந்தேனே எதிர் வீட்டில் அவ இருந்தால் யாரும் இல்லை லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு பிடிக்கல அடி மூஞ்சி சரியில்லை எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க அப்பா அம்மாலாம் நாங்கள்லாம் இருக்கிற காலத்தில் பாட்டு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி இப்படின்னு இப்போ தான் தெரியுது குட்டி டாகி நான் லவ்வால பல பல்பு வாங்கின பையன் அதனால என் லைஃப் ஒளி வீசுதே பின்னால கூட போனேனே லவ்வா சொல்ல சைனா சிக்னல இல்ல போச்சே ஐயோ பட்டக்ஸ் வலிக்குதே சரி ஓகே கைஸ் தரவாய் see you take care மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் வீடியோ வராதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுவேன் 100% எப்படியாவது வீட்டுக்கு போயிட்டு மார்னிங் வீடியோ 2 வீடியோ சேர்த்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஸோ டேக் கேர் ஹேவ் அ நைஸ் டே உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் டூ லெட் அஸ் நோ இன் கமெண்ட்ஸ் ஓகே ஸோ டேக் கேர் பாய்